உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீன பேரரசர் 40-60 அறிஞர்களை உயிருடன் புதைத்தார். கிமு 221 ஷின் ஷி ஹுவாங் சீனாவை ஒன்றிணைத்தார். பின்னர் அவர் ஒரு பயங்கரமான உத்தரவு பிறப்பித்தார். மருத்துவம், விவசாயம், குறி சொல்லுதல் தவிர மற்ற எல்லா நூல்களையும் எரிக்க வேண்டும். கன்பூசிய அறிஞர்கள் எதிர்த்தார்கள். இது கலாச்சார அழிவு என்று கூறினார்கள். பேரரசர் கோபமடைந்தார். 40-60 அறிஞர்களை உயிருடன் புதைத்து கொன்றார். அவரது காரணம், வரலாற்று நூல்கள் பழைய வம்சங்களை புகழ்ந்தன. தத்துவம் அவரது அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தியது. கவிதைகள் சுதந்திர சிந்தனையை தூண்டின. ஆயிரக்கணக்கான ஆண்டு அறிவு என்றென்றைக்குமாக அழிந்தது. முரண்பாடாக இதே பேரரசர் சீன பெரும் சுவர் கட்டினார். 8000 வீரர்களுடன் டெரகோட்டா இராணுவம் உருவாக்கினார். இறுதியில் அவர் அமரத்துவம் தேடி பாதரச விஷத்தால் இறந்தார்.